பல மக்கள் கிட்ட இதை பத்தி கேட்கும் போது ஒரு சில ரசிகர்கள் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் ஒரு சில பேரு இப்பதானே கட்சி தொடங்கியிருக்காங்க, ஒரு 10 வருஷம் இருக்கட்டும், 10 வருஷம் வந்து பாக்கட்டும், இவர் என்ன செய்யறாரு, அரசியல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்களுக்கு ரசிகர்கள் தான் ஓட்டு போடுவாங்களே தவிர மிச்சவங்க ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இன்னும் தெள்ள தெளிவா சொன்னோம்னா, ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வந்து ஒரு விஷயம் தெரியணும். அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சது ரெட்டை இலை, உதயசூரியன். சோ அவங்களுக்கு என்ன சிம்பிள் அன்னைக்கு வேணுமோ அன்னைக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு வந்துருவாங்க. அது வந்து நார்மலாவே தெரிஞ்சதுதான். சோ அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் எப்படி முன்னோக்கி இன்னும் அவங்களுக்கு சிம்பிள் வேற அறிவிக்கல, சிம்பிள் அறிவிச்சாலும் அந்த அளவுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அங்க போய் இது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்குன்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. இப்போ இந்த கருங்காலி மாலை எப்படி வந்தா ட்விஸ்ட். இப்போ விஜய் அவர்கள் புதுச்சேரி கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஜோதிடர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கட்சியில பல குழப்பம் இருக்கு, எங்க வீட்டுல நிறைய குழப்பம் இருக்கு, எனக்கே நிறைய குழப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதாகவும், அதற்கு இவர் வந்து ஒரு மாலையை கொடுத்ததாகவும், இது கந்திருஷ்டி வராது, உங்களுக்கு வளங்களை கொடுக்கும், குழப்பத்தை தராது, ரொம்ப டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த மாலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால விஜய் அவர்கள் அணிஞ்சிருந்த இந்த மாலைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மவுசு கூடி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நடிகர்கள் இந்த மாதிரி ஜோதிடத்துல பயங்கர நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்கன்னு இந்த மாதிரி பார்த்தாவே தெரியுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.